லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தான். அர்ஜுன் ரொம்ப நாளாக சிக்கன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நினச்சி கூட பார்க்கல, 10 ரூபாய்க்கே கருவேப்பிலை மல்லியெல்லாம் வந்து நிறையவே கொடுத்துருந்தாங்க. வரும்போதே பால், தயிர் என்னோட வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கொய்யாப்பழம் இருந்தே ஆகணும். என் பையன் வந்து சரியான கொய்யாப்பழம் அடிக்ட். இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பிடிக்குதோ, ஆனால் என்னன்னு தெரியல, வர வர கழுவுறதுக்கு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த முட்டை பாக்ஸ் மட்டும் எப்போவுமே வந்து ஃபில்லாகி தான் இருக்கும். ஏன்னா முட்டை இருந்துச்சுன்னா நமக்கு கவலையே தேவையில்லை. ஏதாவது ஒரு காய்கறி இல்லைனா கூட முட்டையை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அர்ஜுன் வந்து மேக்ஸிமம் 65 தான் கேட்குறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப அதில் காரம் சேர்க்க முடியாது. வெளியில் பொடி வாங்கியும் நான் வந்து சேர்க்க மாட்டேன். அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, மல்லித்தூள், கரம் மசாலா, வரமிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ப்ளம் மாவு, லாஸ்ட்டாக வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து சிக்கன் வடை மாதிரி செஞ்சு தான். ஆனாலும் ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது. 65 போட்டோன்னா அவனுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருது. லாஸ்ட்டாக ஒரு முட்டையும் அதில் அடித்து ஊற்றிடுவேன். நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே அவன் கேட்டுருவான் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு. அது கொய்யாப்பழம் இருந்தால் போதும், கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆசாரி சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறேன். எனக்கு சிக்கன் வந்து ஒரு சில ரெசிபி தான் வந்து நான் பண்ணுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் டெய்லி ஒரு டிஷ் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஆசாரி சிக்கன் வறுவல் வந்து உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி அதில் கருவேப்பிலை, வரமிளகாய் வந்து அந்த சீட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் மட்டும்தான் இதில் நம்ம சேர்ப்போம். லாஸ்ட்டாக சிக்கனையும் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம குக் ஆகிடும். இது வந்து ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரே ஆம்லேட்டாக தானே போடுறோம். இன்றைக்கி இந்த குழிப்பணியார மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணியிருந்தேன். இந்த ஆம்பளைங்களுக்குலாம் வந்து ஏன் ஆம்லேட் மேலே அப்படியே ஒரு பிரியம்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி குழிப்பணியாரமாக செஞ்சு கொடுத்தேன், ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு நீ ஆம்லேட்டாகவே போட்டிருக்கலான்னு சொன்னாங்க. அர்ஜுனோட நியூ டாய்ஸ் தான் இது. இந்த ட்ரெயினில் வந்து நல்லாயிருக்கு. தண்ணி ஊற்றினோன்னா ஒரிஜினல் ட்ரெயின் மாதிரி புகை விட்டுகிட்டே அப்படியே நல்லா ரவுண்டு வந்துகிட்டே இருக்குது.